என்னன்னே தெரியல, வாழைப்பூ கொஞ்சம் நல்லா பார்த்தாவே கடையில் எங்கே பார்த்தாலுமே வாங்கிட தோணுது. ஏன்னா அந்த வாழைப்பூவோட வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம நார்மலாக செய்கிற பருப்பு வடையை விட இந்த வாழைப்பூ போட்டு செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஏதோ கறி போட்டு செஞ்ச மாதிரி, கறி வடை மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி காலையிலேயே வாழைப்பூ க்ளீன் பண்ணி பொரியல், முருங்கைக்கீரை போட்டு பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். என் பொண்ணுங்க 2 பேருமே வந்து அம்மா ப்ளீஸ்மா வாழைப்பூவோடு செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு பூ க்ளீன் பண்ணும் போதே பருப்பையும் சேர்த்து ஊற வச்சுட்டேன். ஒரு மணி நேரம் தான் ஊற விட்டேன். அதுக்கப்புறம் வந்து கிரைண்டரில் அரைக்கும் போது தான் நல்லா கொரகொரப்பாக வருது. அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப ஹார்டாக சாப்பிடும் போது நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. இதுவே மிக்சியில் அரைச்சோம்னா மொறுமொறுன்னு இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கிரைண்டரில் அரைக்கும் போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கா. இன்றைக்கி பஞ்சு மாதிரி சூப்பரான இட்லி, கதம்ப சட்னி, அப்புறம் கூட வந்து பருப்பு வாழைப்பூவோட வச்சு சாப்பிட்டுருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் இந்த பருப்பு வடையை வச்சு சாப்பிட்டுட்டு அப்போ கூட சலிக்காமல் அம்மா இன்னொரு நாளைக்கு வாழைப்பூ வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.